Nirmala ma'am and her crew are here to present channel surfing, which could be more appropriate seen than told. Thank me later for the visual treat. ராசி நேயர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். இன்றையோட ராசி என்னன்னு பார்க்கலாமா? முதல்ல ரிஷப ராசி. ரிஷப ராசி நேயர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமான நாளா இருக்குவாங்க. அது மட்டும் இல்லாம நீங்க ரொம்ப ஹாப்பியாவும் சிரிச்சுக்கிட்டே இருப்பீங்க. அதுக்கப்புறம் நீங்க இந்த மாதிரி ஹாப்பியாவும் சிரிச்சுக்கிட்டேவா இருக்கணும்னா நீங்க டீ குடிக்கணுங்க. டீல டீ தூள், காஃபி தூள், சர்க்கரை, ஏன் தண்ணி கூட இல்லாம நீங்க டீ குடிச்சாதான் அதெல்லாம் இல்லாம எப்படிதான் டீ குடிக்க முடியும்? அது மட்டும் இல்லாம உங்களுக்கு இன்னைக்கு ராசியான நிறமே சிவப்பு தான். நெக்ஸ்ட் மகர ராசி. மகர ராசி நேயர்களுக்கு இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமையாவே இருக்காங்க. ரொம்ப சோம்பேறியாவே இருப்பீங்க. நீங்க கிழக்கு, மேற்கு, தெற்கு, வடக்குன்னு ஒரு திசையிலும் நகரக்கூடாதுங்க. ஆனா உங்க வாய் இருக்கே. நம்ம ராசி ரொம்ப மோசமா சொல்றாங்க, மாத்திரும் பேசாம. வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் ஜெயஸ்ரீ. முதலில் தலைப்பு செய்திகளை பார்ப்போம். தற்போது பெய்த மழையால் பல ஏரிகளில் நீரின் அளவானது கணிசமாக உயர்ந்துள்ளது. தூத்துக்குடி, கன்னியாகுமரி போன்ற பகுதிகளில் உள்ள வயல்களுக்கு தண்ணீர் நிறுத்தி விடப்பட்டதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். கேஸ் சிலிண்டர் விலை ரூபாய் 300 குறைந்துள்ளது. குடும்ப தலைவிகள் உற்சாகத்தில் ஆழ்ந்துள்ளனர். தமிழ்நாடு அரசு 6244 காலி பணியிடங்களுக்கான குரூப் 4 தேர்வை அறிவித்துள்ளது. 4 தினங்களில் வரலாறு காணாத அளவுக்கு தங்கம் விலை கிராமுக்கு ரூபாய் 650 உயர்ந்து தற்போது ரூபாய் 50,102 விற்பனையாகிறது. தமிழகத்தின் சில பகுதிகளில் பனிமூட்டம் அதிகமாக காணப்படுவதால் மக்கள் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். இது பற்றி களத்தில் இருக்கும் நமது செய்தியாளர் ஹரிஷிடம் கேட்போம். சொல்லுங்க ஹரிஷ், அங்க நிலவரம் எப்படி இருக்கு? நிலவரம் கொஞ்சம் கலவரமாக தான் போகுது ஜெயஸ்ரீ. அது மட்டும் இல்லாம என்னைக்கும் விட இன்னைக்கு பனிமூட்டம் அதிகமாகவே இருக்கு. இதனால பள்ளிக்கு போற மாணவர்களும் வேலைக்கு போற பெற்றோர்கள் பெரியோர்களும் ரொம்ப சிரமத்திற்கு உள்ளாகினர். இதை பற்றி இங்கிருக்கும் ஒருவரிடம் கேட்போம். சார், இந்த பனிமூட்டம் எத்தனை நாளா இப்படி இருக்கு? ஒரு வாரமா இப்படியே தான் சார் இருக்கு. உங்களுக்கு கஷ்டமா இல்லையா சார் இந்த பனிமூட்டம் இவ்வளோ இருக்கு? ஆமாம் சார், ரொம்ப கஷ்டமாக தான் சார் இருக்குது. உங்கள் ஃபேமிலியில் யாருக்குன்னா கோல்ட், ஃபீவர் எதனா இருக்கா சார்? இல்லை சார், எல்லாருக்கும் சரியாக தான் சார் இருக்குது. சரிங்க சார், உங்களுக்கு தகவலுக்கு நன்றி சார். தகவலுக்கு நன்றி ஹரிஷ். இந்தியா, இங்கிலாந்து இடையே நடைபெற்ற 23 உலக கோப்பையில் 214 ரன்கள் வித்தியாசத்தில் இந்திய அணி வெற்றி பெற்றுள்ளது. ஆமா, இன்னைக்கு கிரிக்கெட் மேட்ச் இருக்குல்ல, கிரிக்கெட் மேட்ச் பார்ப்போமே. அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான ரைவல்ரி காத்து இருக்கு. ஒரு பக்கம் நம்ம இந்தியா இருக்கு, இன்னொரு பக்கம் நம்ம ஆஸ்திரேலியா இருக்கு. நம்ம இந்தியால ரோஹித் சர்மா இருக்காரு, கிங் ஷர்வின் இருக்காரு. இன்னொரு பக்கம் நம்ம ஆஸ்திரேலியா டீம்ல டேவிட் மில்லர்ல இருக்காரு. பார்க்கலாம் இந்த ரைவல்ரியில என்ன நடக்குதுன்னு. அதுக்கு முன்னாடி நம்ம எக்ஸ்பர்ட்டை இன்வைட் பண்ணிடலாம். வாங்க எக்ஸ்பர்ட். ஹாய், ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க பத்ரிநாத், குட் ஆஃப் த குக்கும்பர். இன்னைக்கு ஒரு பயங்கரமான ரைவல்ரி தான். சொல்லுங்க பத்ரி, இன்னைக்கு யார் டாஸ் வின் பண்ணா நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கா? ஆக்சுவலா இந்த
இன்ஸ்விங் ஆகும். அதனால வந்து புவனேஸ்வர் குமார் எல்லாருக்கும் நல்ல ஸ்விங் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பா யார் ஃபர்ஸ்ட் பவுலிங் இருக்கிறாங்க உங்களுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. பார்க்கலாம். இப்போ நம்ம டாஸ்க்கு போயிடலாம். It is the call. ஆனா ஆஸ்திரேலியா win the toss. அவங்க பேட்டிங் எடுத்துட்டாங்களே பத்ரி, நீங்க என்ன சொல்றீங்க? நம்ம இந்தியாவுக்கு தான் ரொம்ப பெரிய சாதகம். ஸோ பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. ஃபர்ஸ்ட் பால் என்ன நடக்குதுன்ட்டு. ஃபர்ஸ்ட் பால் நைஸ் பாலுங்க, நைஸ் பால். நான் சொன்ன நல்ல ஸ்விங் இருக்கு. செகண்ட் பால் ஷாட்டுங்க, பவுண்டரி. அந்த ரீப்ளே பாக்குறோம். யூஸ் பண்ணி அடிச்சிருக்காரு. அந்த யூஸ் பண்ணி அடிச்சிருக்காங்க அந்த பவுண்டரியை. தேர்ட் பால் ஆஃப் த ஓவர் ஷாட்டுங்க, பவுண்டரிங்க. 2 பவுண்டரி அடிச்சிருக்காரு. ஃபோர்த் பால் அவுட் ஆயிட்டாருங்க. இப்போ நம்ம கேப்டன் ஸ்ட்ரைக்ல இருக்காரு. கேப்டன் விசஸ் கேப்டன். இந்த பால் டேவிட் வார்னர் 6 அடிச்சிருக்காரு. ஃபர்ஸ்ட் பால் 6 அடிச்சிருக்காரு. சூப்பர் ஆடி இருக்காரு. 2 சிக்ஸர் அடிச்சிருக்காருங்க. தேர்ட் பால் அப் இன் தி ஏர். யார் பிடிப்பான்னு தெரியல. ரோஹித் சர்மா பிடிச்சாருங்க. அதை ரீப்ளேல பாக்குறோம். திருப்பியும் அப் இன் தி ஏர் எப்படி போச்சுன்னு பால். இப்போ நம்ம செகண்ட் ஹாஃப்ல பார்க்கலாம் இது எப்படி ஆகுது. 20 ரன்ஸ் எடுத்தா வின். ரோஹித் சர்மா ஆன் தி ஸ்ட்ரைக். ஃபர்ஸ்ட் பால் ஆஃப் தி ஓவர். ஃபர்ஸ்ட் பால் போடுங்க. சீக்கிரமா முடிச்சிடலாம். ரோஹித் சர்மா சீக்கிரமா மேட்ச் முடிச்சிடுவாரு. ஃபர்ஸ்ட் பால் போடு. செகண்ட் பால் 6ங்க. ரீப்ளேல பார்க்கணும் அந்த 6. அந்த ஃப்ரண்ட் ஃபுட்டை யூஸ் பண்ணி நல்ல ஷாட்டுங்க. 10 ரன். நைஸ் ஷாட்டுங்க. எனக்கு என்னமோ இந்தியா வின் ஆயிடுமோன்னு தோணுது. பார்க்கலாம். ஷாட்டுங்க, ஸ்வீட் ஷாட். வாட் அ ஸ்வீப். சூப்பரா இருந்துச்சுங்க. அடுத்த பால் அடிச்சாங்க. அவுட் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. அப்பர் அவுட் கொடுத்துட்டாரு. தட்ஸ் ஆல். கேப்டன் அவுட் ஆனாலும் ஆன் ஸ்ட்ரைக். பத்தோட 6ங்க. நோ ஒரு பால். முடிச்சாருங்க. அவ்வளவுதாங்க. இந்தியா வின் பண்ணிருக்காங்க. சரி வேற சேனல்ல மாத்துவோம். யூஸ்ஃபுல்லா இருக்கும். அந்த ப்ராடக்ட் நீங்க உலகத்துல எந்த மூலைக்குனாலும் ஈஸியா கேரி பண்ணிட்டு போக முடியும். அந்த வகையில் நம்ம இன்னைக்கு என்ன எடுத்து வந்துருக்கோம் பார்க்கலாம் வாங்க. இன்னைக்கு நாங்க எடுத்துட்டு வந்த பொருள் ஸ்பீக்கர், வாட்ச், கொடை. ஆமா மக்களே, இந்த ஸ்பீக்கர் வச்சு நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்பீக்கர் பாத்தீங்கன்னா இந்த ஸ்பீக்கரை நீங்க 100 மீட்டர் டிஸ்டன்ஸ் இருந்து கேட்டாலும் உங்களுக்காக இது கிளியரா இருக்க போகுது மக்களே. அதோட இதுல வந்து எல்இடி லைட் ஷோ இருக்கு உங்களுக்காக. அது மட்டும் இல்லாம இந்த ஸ்பீக்கர் ஃபுல்லா வாட்டர் ப்ரூஃப். ஆமா மக்களே, இது நீங்க தண்ணிக்குள்ள போட்டு முக்கி எடுத்தாலும் ஒன்றும் ஆகாது. அதோட சுத்தி வச்சு அடிச்சாலும் ஒன்றும் ஆகாது. அடுத்தபடியா வாட்ச். இந்த வாட்சை தண்ணியில போட்டாலும் கரையாது, சுத்தி வச்சு அடிச்சாலும் கரையாது. இது மாதிரியான காம்போ ஆஃபரை நீங்க எங்கேயும் பார்த்துக்க முடியாது. வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி காம்போ ஆஃபர் தருவோம். அதனால இந்த மிஸ் பண்ணாம வாங்குங்க மக்களே. அடுத்தபடியா பார்க்கறது கொடை. இந்த கொடையை எடுத்துட்டு நீங்க வெளியே போனீங்கன்னா நல்லா ஏமாத்துறாங்க. எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க பேர் கிரில்ஸ். எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க பேர் கிரில்ஸ். இன்னைக்கு வந்து நம்ம எந்த ஃபாரஸ்ட்ல இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அமேசான் ஃபாரஸ்ட்ல தான் இருக்கோம். சோ வாங்க பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்டார்டிங்ல வந்து பாருங்க கிங் கோப்ரா. இது கிட்ட இருந்து எப்படி தப்பிக்கிறதுனே தெரியல. இத பாருங்க எப்படி டான்ஸ் ஆடுது பாருங்க இந்த கிங் கோப்ரா. இது கிட்ட இருந்து எப்படியாவது நம்ம தப்பிச்சே ஆகணும். எப்படியோ அது போயிடுச்சு அந்த கிங் கோப்ரா. ஸோ இப்போ நம்ம சாப்பாட்டுக்கு எதனா தேடியே ஆகணும். இங்க பாருங்க, இங்க ஒரு மரத்துண்டு இருக்கு. இந்த மரத்துண்டுக்கு கீழே எதனா இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இங்க பாருங்க, நம்மளுக்கு வந்து ஒரு ஃபயர் வார்ம் கிடைச்சிருக்கு. இந்த ஃபயர் வார்மை சாப்பிட்டு பார்க்கலாம் எவ்வளோ டேஸ்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து நம்மளுக்கு வந்து 6 hours எனர்ஜி தரும். ஸோ நிறைய விட்டமின்ஸ், கால்சியம்லாம் இருக்கு. சாப்பிட்டு பார்க்கலாம். வாவ், இந்த மாதிரி ஒரு வார்மை நான் இது வரைக்கும் சாப்பிட்டதே கிடையாது. அவ்வளோ ரொம்ப டேஸ்டா இருக்கு. நீங்களும் எப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ ரொம்ப இருட்டிடுச்சு. இப்போ நம்ம எதனா தூங்குறதுக்கான இடம் தேடியே ஆகணும். ஸோ இப்போதைக்கு அந்த மவுண்டனுக்கு கீழே தங்கிக்கலாம். பாருங்க,
ஏதோ சிங்க சத்தம் கேட்குற மாதிரி இருக்கு. இப்போ என்ன பண்ண போறோம்னு தெரியல. இந்த நைட்டு இங்க ரொம்ப லாங்கா இருக்கும். நைட்டு சிங்க சத்தம் கேட்குற மாதிரி இருக்கு. அது உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. அங்க பாருங்க, அது சிங்கம் மாதிரி இருக்கு. இது கிட்ட இருந்து தப்பிக்கணும் இந்த நைட்டு ஃபுல்லா. பார்க்கலாம். எப்படியோ காலையில் ஆயிடுச்சு. அந்த சிங்கத்துக்கிட்ட இருந்து எப்படியோ நம்ம தப்பிச்சாச்சு. எப்படியோ அந்த சிங்கத்துக்கிட்ட இருந்து தப்பிச்சாச்சு. இப்போ உடனே இங்க இருந்து கிளம்பி ஆகணும். இன்னொரு நைட்ல இவங்க பேசுறது வந்து கிகான்ஸ் அப்படின்ற லாங்குவேஜ். அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா மேன் வெர்சஸ் வைல்ட் ரொம்ப நிறைய பார்ப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு நம்ம ரிப்ளை தரலாம். அவங்க எதனா சாப்பிட்றியான்னு கேட்குறாங்க. இதை நம்ம இப்போ சாப்பிட்டு பார்க்கலாம். இது கசாவா அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து ரொம்ப டேஸ்டா இருக்கு. அந்த ஃபயர் வார்முக்கு ஈக்குவலா இல்ல, ரொம்ப டேஸ்டா இருக்கு. ஸோ தேங்க்யூ ஷேன். நான் டிவி பார்க்க போறேன் இப்போ. எனக்கு வேணும். இந்த பார்த்துட்டு நான் வரதுக்குள்ள சமைச்சு வை சார். KG Tiles, Cardia Advanced Nallanai, G-Square Premium Apartment, Vasanth & Co மற்றும் Darling Electronics and Furnitures. இப்போ வந்து நம்மளோட ஜட்ஜஸை வெல்கம் பண்ணிடலாம். அனுராதா மேம், ஹாய் மேம், டேக் யூர் சீட் மேம். சின்ன குயில் சித்ரா மா, ஹாய், டேக் யூர் சீட் மேம். அண்ட் ராக் ஸ்டார் தமன் சார், ஹாய் சார், ஹவ் ஆர் யூ? I'm fine. Take your seat சார். நம்மளோட ஃபர்ஸ்ட் கண்டஸ்டன்ட் ஷேக் அலி. பாடியிருக்கலாம். தேங்க்யூ மேம். இன்னும் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்கும். பட் ஆனால் சாங் சூப்பராக இருந்துச்சு. தேங்க்யூ. நீங்கள் சூஸ் பண்ண சாங்ஸ்லாம் நல்லா இருந்துச்சு. ஆனால் இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணியிருந்துடலாம். தேங்க்யூ தேங்க்யூ. இப்போ நெக்ஸ்ட் தர
ரொம்ப சாங் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருந்தது. வா, ரொம்ப நல்லா இருந்தது. தேங்க்யூ மேம். உங்களோட வாய்ஸ் சூப்பராக இருந்துச்சு. த சாங் வாஸ் வெரி நைஸ். தேங்க்யூ சார். ஸ்ருதியும் பல்லவியும் நல்லா இருந்தது. இன்னும் நல்லா. தேங்க்யூ மேம். தேங்க்யூ. மேடம் பார்த்து பேசுங்க. சாரி உங்கள் டூத் பேஸ்ட்டில் உப்பு இருக்கா? நாங்கள் டூத் பேஸ்ட் யூஸ் பண்ணுறது இல்லைங்க. சரி ஓகே, அப்போ கோல்கேட் யூஸ் பண்ணுங்க. எனக்கு ஆல்ரெடி பிபி இருக்கு. நான் சால்ட்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. அப்போ வேணாம். அப்போ இந்தாங்க சென்சிடென்ட் யூஸ் பண்ணுங்க. பட்ஜெட் ப்ராப்ளம் மேடம். அப்போ இதுவும் வேண்டாம். அப்போ க்ளோஸை பார்த்து யூஸ் பண்ணுங்க. எனக்கு ஆல்ரெடி சுகர் 108 இருக்கு. அப்போ இதுவும் வேண்டாம். மேடம் இதுக்கப்புறம் பேஸ்ட் இல்லை, செங்கல் வச்சு மேனேஜ் பண்ணுங்க. இப்போ எப்படி மேனேஜ் பண்ணுற பாரு. இது மாதிரி பல பிரச்சனைகளுக்கு ஒரே தீர்வு ஹெர்பல் டூத் பேஸ்ட் செங்கல். இந்தாங்க, இதை ட்ரை பண்ணுங்க. பரவாயில்லையே, இது கூட நல்லா இருக்கு. செவரை உடச்சது காசு கேட்கறதுக்குள்ள ஓடிடலாம். மேடம் வெயிட் பண்ணுங்க. வாங்கிட்டியா? புது மேம் 100% பியூர் நீம் ஆயில். உட்காரு. பியூர் நீம் ஆயில். வேர்வையோ தூசியோ இதுவும் சருமத்தை பாதுகாக்கும். யாராவது ஒன்று வம்பு கிழித்தாங்கன்னா ஓடு, குதி, துரத்து. ஆனால் அவங்கள சும்மா விடாது. புதிய ஹவாவில் உள்ள 100% பியூர் நீம் ஆயில். நம்ம இப்போ ஃபைனலிஸ்ட்டை வந்து ஒரு சின்ன கவுண்டருக்கு அப்புறம் போகலாம். 5, 4, 3, 2, 1 and the winner is Tanisha. எப்படி ஃபீல் பண்றீங்க? நான் ரொம்பவே எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கேன். நான் இவ்வளோ தூரம் வந்ததுக்கு காரணமே என் ஃப்ரெண்டு தான். என் ஃப்ரெண்டை பார்த்தே நான் ரொம்ப நாள் ஆச்சு. நான் இவ்வளோ தூரம் வந்ததுக்கு என் காரணம் ஃப்ரெண்ட். ஆனால் இப்போ என் கூட அவள் இல்லைங்கிறது தான் வந்து எனக்கு ரொம்பவே சேடாக இருக்குது. அவள் எங்கே வெளில போயிருக்கேன்னு சொன்னால், அதுக்கப்புறம் என்னை வந்து இன்ன வரைக்கும் மீட் பண்ணவே இல்லை. நான் ஃபைனல்ஸ்ன்னு சொன்னேன், ஆனால் அவளுக்கு வேலை இருக்குதுன்னு சொல்லிட்டு அவள் வரல. ஸோ இதுக்கு முழுமையாக காரணமே அவள் தான். தனிஷா, இப்போ உங்களுக்கு ஒரு சின்ன சர்ப்ரைஸ் இருக்கு. நான் சொன்ன ஃப்ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா இவ தான் என்னை ஒரு தடவையும் பாடும் போது எனக்கு கங்க்ராட்ஸ் பண்ணி இவ்வளோ தூரம் என்னை ஏற்றி விட்டதே இவ தான். இவ இல்லாமல் நான் இந்த நிலைமைக்கு வந்திருக்க காரணமே இல்லை. ஸோ இந்த ப்ரைஸ் வந்து போக வேண்டிய முழுமையானது இவளுக்கு தான். ஸோ நான் அவ்வளோதான், என்னால் வார்த்தையால் சொல்ல முடியல. ஷேகலி சொல்லுங்க, இப்போ நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? நான் இவ்வளோ தூரம் வந்ததே பெருமையாக இருக்கு. என்ன சொல்கிறது எனக்கு தெரியல. சரி ஓகே, நீங்கள் கிவ் அப் பண்ணாமல் அடுத்த சீசனில் நீங்கள் வந்து கலந்துக்கோங்க. தொலைக்காட்சி இல்லாமல், மின்சாரம் இல்லாமல், அனைத்து